அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 193, 194 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் சண்டையெல்லாம் நடந்திருக்கும். அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க ஸ்டார் பேலஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் ஒருத்தனை வச்சு பயங்கரமாக சம்பவம் பண்ணானா, ஆனால் உள்ளுக்குள்ளே இவனுக்கு ராஜ மரியாதை அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும் பார்த்துலாம் வாங்க. வெளியில் நம்ம ஹீரோ அந்த டெத் உல்ஃப் கிட்ட சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணான் இல்லையா, அது இவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, நீ கண்டிப்பாக ஒரு ஹெவன்லி ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்கிறானுங்க. இதே தாண்டா எங்கே போனாலும் சொல்கிறாங்க. இப்போது ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போதுங்க. அந்த டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக நீ வந்து ஃபஸ்ட் பிளேஸ் எடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறானா, இல்லைங்க நீங்கள் என்ன ரொம்ப புகழ்றீங்க, ஆக்சுவலாக நிறைய ஜீனியஸ் இருக்காங்க, அந்த கடலில் நான் ஒரு துளி தான் அப்படின்னு சொல்கிறான். மனுஷன் என்ன சொல்கிறான்னா, அந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீ ஏன் இந்த பேலஸில் தங்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இவனும் பார்க்குறான், தங்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு ஆச்சரியம். சரிப்பா நான் உடனே உனக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ இவனுக்கு கேள்வி என்னென்னா, எதுக்காக நம்மளை இவ்வளோ ஸ்பெஷலாக நடத்துகிறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ உள்குத்து இருக்குது. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, அந்த டெத் உல்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அது வந்து அந்த ஹெவன்லி லெவல்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் இருந்துச்சு, எங்களாலே அதை டிஃபீட் பண்ண முடியாது, நீ எப்படி டிஃபீட் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, என்கிட்ட ஹெவன்லி ஃபயர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு முடிச்சிட்டான். இப்போது இவனை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே இவனே வந்து வாய் விட்டு கேட்டான், என்னங்க வேறு ஏதாவது விஷயம் இருக்கா, சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஆமாம் இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போதுங்க. அந்த இடத்துல எப்பவும் போல் நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பத்தாததுக்கு அங்கே வந்து தண்டர் லிக்விட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த லிக்விட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் ஒரு மனுஷனால் அடுத்த லெவலுக்கு ரொம்ப ஈஸியாக போயிட முடியும். ஸோ அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பறவை என்ன கேட்குதுன்னா, எல்லாம் சரிதான், ஆனால் இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த எதுக்காக நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க, நீங்களே போய் எல்லா ட்ரெஷரையும் எடுத்துக்கலாம்ல அப்படிங்குது. இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, ட்ரெஷர் அப்படிங்கிறது எவ்வளோ வேல்யூபிளாக இருந்தால் கூட அது எடுக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா. ஸோ லின்ஃபங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனுமே கூட வந்தான் அப்படின்னா கொஞ்சம் பயணம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். அதுதான் இவங்களுடைய தாட்டு. இப்போ லின்ஃபங்க யோசிக்கிறான், சரி அந்த இடம் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு 15 days இருக்கான் அது ஓப்பன் ஆகிறதுக்கு. என்னடா 15 நாள் இருக்கே அப்படின்றா. ஆக்சுவலாக ஒரு 7 நாளில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வருதான். அந்த ஆக்ஷனில் உனக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கோ, ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லின்ஃபங் என்ன சொல்கிறான், இந்த ஒரு ஆக்ஷனில் ஹோலி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஹோலி ஸ்டோன் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிள். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது ட்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா 3 ட்ரெஷர் அப்படிங்கிறத வெளில எடுக்கிறான். அந்த 3மே பார்த்தீங்கன்னா ஹோலி லெவல் கேட்டகரி. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஹோலி ஸ்டோன் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிள், இந்த ஹோலி வெப்பன்ஸை விட அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம், இங்கே இருக்கிறதுலே அந்த டிராகன் ஸ்பியர் வந்து ஓகே, மற்ற 2 வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா ஒரு காட் ஸ்வாட் அப்படிங்கிறத வெளில எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அரண்டு போகிறாங்க. இதை நம்மளால விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அவனுங்க பார்க்குறானுங்க, டேய் இது காட் ஸ்வாட்ரா, கிடைக்கிறதே கஷ்டம், இதை போய் நீ விற்க போறியா அப்படின்னு கேட்குறானுங்க. நம்ம பறவை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரே ஒரு காட் லெவல் ஸ்வாட் தானே, எங்ககிட்ட ஏகப்பட்டது கிடக்குது அப்படிங்குது. இப்போ லின்ஃபங் என்ன கேட்குறான், ஏங்க காட் லெவல் ஸ்வாடை வந்து யாரும் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் கிடையாது, ஆட்கள் இருக்காங்க கண்டிப்பாக வாங்குவாங்க, ஆனால் இது வந்து ரொம்ப வேல்யூபிள். இதே மாதிரி காட் லெவல் ஸ்வாட்ஸை விற்ற சம்பவம் அப்படிங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதான் லின்ஃபங் கேட்குறான், அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி விற்றுருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் விற்றுருக்காங்க, அவன் பேர் வந்து லின் ஷாவுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பறவை, அட என் மாஸ்டரோட அப்பா அப்படின்னுச்சு. இப்போதான் இவனுங்க எல்லாருக்கும் தெரியுது, அட நீ வந்து லின் ஷாவுத்தேன் பையனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இந்த டீலை நாங்கள் முடிச்சு விட்றோம், கவலையப்படாத. சரி உனக்கு எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்றப்போ இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், எல்லா எலிமெண்ட்ஸுமே சொல்லிட்டான். எனக்கு எல்லா ஸ்டோன்ஸுமே தேவைப்படுது, எவ்வளோ அளவுக்கு கிடைக்குதோ அவ்வளோ நல்லது அப்படிங்கிறான். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான்ப்பா. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, அவன் வந்து நிர்வாண ரெல்மில் தான் இருக்கான், ஆனால் காட் லெவல் ஸ்வாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தனுக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவனை கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அங்கே இருக்க ட்ரெஷர் எல்லாம் இவன் எடுத்துக்கிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். எப்படியோ நம்ம லின்ஃபங் அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, நல்ல வேலை வெளியில் இவங்கிட்ட நான் எந்த வம்பும் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் இவனுக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை அந்த பேலஸ் லார்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க. அந்த ஒரு லேடியுமே இதெல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓ லின் ஷாவுத்தேன் பையன் வந்திருக்கானா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காட்ஸ் எல்லாமே காண்டாக்ட் பண்ணுறேன். இப்போது அந்த காட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கே மட்டும் ஸ்வாட் இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க கோவத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் தான் ஸ்வாடெல்லாம் பார்த்துட்டார் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வேணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இந்த லேடியும் பார்க்குறாங்க, லின் ஷாவுத்தேன் பையனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவன் யாருன்னா, இந்த இடத்துல வந்து ஹெவன்லி ஃப்ளேம் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலையன்ஸ் இருக்குது, அதோடைய வைஸ் மாஸ்டர். இவன் வந்தோடனே பார்க்குறான்,
யார் இந்த பையன், இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த சிட்டி லார்ட் என்ன பண்ணுறாரு, நம்ம லின்ஃபங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி அவன் வந்து இந்த காண்டினென்ட்லேருந்து வந்திருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜீனியஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதே மாதிரி இவன் யார் அப்படிங்கிறதையுமே நம்ம ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு இடத்துக்கு போக போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன கேட்குறாருன்னா, இங்கே பாருப்பா, அந்த ஒரு இடத்த நம்ம ஏற்கனவே பல முறை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இது பத்தாததுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய பேர் போகிறோம், இதில் இன்னொருத்தனை வேறு கூப்பிட்டு போறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, அங்கே என்னதான் நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே நம்மளால் போக முடியலன்னு வச்சுக்கோ, அந்த ட்ரெஷரை நம்மளால் எடுக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் சின்ன பையனோ வீக்கான ஆளோ கிடையாது, இவன் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் யோசிக்கிறான், ஓ நீயே வந்து புகழ்ந்து பேசுறியே, அப்போ ஒரு சண்டையை போட்டு பார்த்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அலையன்ஸில் ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நிர்வாணா ஸ்டேஜில் லெவல் 9 இருக்கான். அவனை கூப்பிட்டு லின்ஃபங் கூட சண்டை போட சொல்கிறான். ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா, தம்பி என் கூட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, போயிட்டு வா அப்படிங்கிறான். இந்த ஒரு ஆள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்பரர் லெவல் மார்ஷல் சோல் இருக்கான், உன்னெல்லாம் ஈஸியாக டிஃபீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, இந்த பையனாவது வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணுமா, உன்னை இன்னைக்கு முடிச்சு விட்றான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம சண்டைக்கு வர நம்ம லின்ஃபங் பார்க்குறான், யாரா இவனுங்க சொன்னால் கேட்க மாட்டானுங்க, அடி வாங்கிறதுக்குனே வரானுங்கன்ற மாதிரி அடிச்சு விட, இப்போ அவன் பரிதாபமாக கீழே விழ இந்த ஆள் போய் தூக்கி விட, அவன் வாயை வச்சுட்டு மறுபடியும் சும்மா இல்லாமல் எனக்கான ரிவெஞ்சை நீங்கள் தான் எடுக்கணும்னு சொல்ல, இவன் வந்து மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் தேவையா, இவன் தான் வேண்டான்னு அப்பயே சொன்னான்ல. இப்போது இவன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, இது வெறும் சாதாரண ஒரு மேட்ச், நீ வந்து அவனை ரொம்ப காயப்படுத்திட அப்படிங்கிறான். அதான் லின்ஃபங் சொல்கிறான், இங்கே பாருப்பா, அவன் ஒன்றும் சாதாரணமாக வரல, அவன் என்னை எந்த ஃபோர்ஸில் அடிக்கணும்னு வந்தானோ அதே ஃபோர்ஸில் தான் நான் திருப்பி அடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவன் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அவன் என்ன சொல்கிறான்னா, இப்படியே நான் விட்டுட்டேன்னா என்னுடைய அலையன்ஸ் பேர் கெட்டு போயிடுமே அப்படின்றப்போ, உன் அலையன்ஸ் பேர் கெட்டு போனால் எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங் கேட்குறான். இப்படியே இவனுக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. இப்போ சிட்டி லார்ட் என்ன சொல்கிறாரு, எப்பா எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிறீங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு, நமக்குள்ளே ரிவெஞ்செல்லாம் பேச வேணாம் அப்படிங்கிறாரு. இவனுங்க கேட்ட மாதிரி தெரியல. லின்ஃபங் என்ன சொல்கிறான், இங்கே பேர் சும்மாலாம் சண்டை போட முடியாது, ஓகேவா, சண்டையில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹோலி வெப்பன் தரியா சொல்லு, நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷனும் என்ன சொல்கிறான், நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா என்னோட இந்த ஃபயர் ஸ்பியரை நீயே எடுத்துக்கோ, சப்போஸ் நீ தோத்துட்டேன்னா என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது, நான் தோக்க மாட்டேனே அப்படிங்கிறான் லின்ஃபங். அதான் பார்க்குற சிட்டி லார்ட், சரிப்பா சண்டை போகுதுன்னு முடிவாயிடுச்சு, இங்கே போட வேணாம், மார்ஷல் ஆர்ட்ஸ் அரினாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது டெப்யூட்டி லார்ட் கேட்குறாரு, எப்படிப்பா சண்டை போட போகிறீங்க, மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வெப்பன்ஸை யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறப்போ, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சண்டை போட வேண்டியதான், வாங்கடா சண்டையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. ஆப்பனண்ட் என்ன பண்ணுறாருனா, ஒரு தர்மா பாடி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃபீனிக்ஸ் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபீனிக்ஸை வந்து அவன் கத்தியாக மாற்றி ரொம்ப சுலபமாகவே அந்த ஒரு மனுஷனை டிஃபீட் பண்ணிட்டான்ப்பா. அதாவது அந்த கத்தியிலேருந்து வரக்கூடிய பவரை பார்த்தே இவனுங்களாம் அரண்டு போகிறாங்க. இப்போ அந்த மனுஷன் தோல்வியை ஒத்துக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, நான் 70% எனர்ஜி தான் யூஸ் பண்ணேன், இப்போ பாரா என்னுடைய பவர் என்னங்கிறத காட்டுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வரான் சண்டை போகிறதுக்கு. நம்ம ஹீரோ சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவனுக்கும் வாய் ரொம்ப அதிகம். இவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஏதோ அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து டாப் 10ல் இருக்கியாமே, உன்னோட பவர் என்னங்கிறத நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிறான். அந்த ஒரு மனுஷன் ஏதோ டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க, இவன் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாம்ல. அட என்னையா சின்ன புள்ளத்தனமாக ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோல் அட்டாக் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த ஆளை மொத்தமாக டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ சிட்டி லார்ட் கேட்குறாரு, நீ என்னப்பா நினைக்கிற, இன்னும் அவன் நமக்கு பாரமாக இருப்பான் தான் நினைக்கிறியா அப்படின்றப்போ, இல்லை அவன் நம்ம கூட வந்தான் அப்படின்னா நம்மளால இன்னும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இந்தாப்பா நான் தோத்துட்டேன், இந்த ஒரு ஸ்பியரை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. இப்போ சரி வாப்பா உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.